அன்பு குட்டி தம்பிகளே, தங்கைகளே, இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரத்த பத்தி கதை கேட்கப் போறோம். அந்த ஆலமரம் ரொம்ப பழமையானது. அந்த காடு உருவாகும் போதே அங்க இருந்ததாம். அதனாலேயே அந்த மரத்துக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சிருந்துச்சு. என்ன ரகசியம் தெரியுமா? அதுக்கு மட்டும் காற்றின் குரல் கேக்குமாம். அந்த குரல் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு அந்த மரத்துக்கு சொல்லும். ஒரு நாள் காற்றோட குரல் ரொம்ப வேகமா வீசுச்சு. அது ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னு அந்த மரத்துக்கிட்ட எச்சரிச்சுச்சு. உடனே அந்த ஆலமரங்காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும் புயல் வரப்போறத சொல்ல நெனச்சது. ஆனா, மத்த விலங்குகள்லாம் அந்த மரத்தோட பேச்ச கேட்கல. அவங்க அத சும்மா விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு ரொம்ப சுறுசுறுப்பானது. அது அந்த ஆலமரத்த ரொம்ப மதிச்சுச்சு. ஆலமரம் சொன்னதும், குட்டி குரங்கு அந்த ரகசியத்த மத்த விலங்குகளுக்கு சொல்ல, உடனே கிளம்புச்சு. ஆலமரம் சொன்னத நம்பி, குட்டி குரங்கு எல்லா விலங்குகளையும், பறவைகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. அங்க வந்த விலங்குகள்லாம் குட்டி குரங்கையும், பெரிய ஆலமரத்தையும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சரியான நேரத்துல புயலும் வந்துச்சு. ஆனா, ஒரு விலங்குக்கும் ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்க. பாத்தீங்களா? கூட்டீஸ் வயசானவங்க சொல்றத நாம கேட்கணும். அவங்களுக்கு நெறைய அனுபவம் இருக்கும். அதே மாதிரி இயற்கையோட குரல நாம கேட்டோம்னா, நம்மள நாம பாதுகாத்துக்கலாம். இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.